அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறானுங்க. ஸோ அந்த பொண்ணு ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரவும் அசால்ட்டாக அதை முடிச்சிடுறா. அப்போது ஒரு 3 பேர் வரவும் என்ன தான் நடந்தாலுமே சரி எங்களோட ஹீரோ ரூத்தி எங்களை கைவிடவே இல்லை அப்படிங்கிற மட்டும் அந்த பேக்ரவுண்ட் சொல்லி முடிக்குது. ஸோ இங்கேருந்து இப்போ கதை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அங்கிட்டிருந்து நம்ம ஹீரோவா அது மட்டுமே இல்லாமல் என் அண்ணன்கிட்ட வந்து நான் சொன்னப்போ எங்கள் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு வரப்போகிற விஷயம் வந்து நான் வந்து கார்பெண்டராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அண்ணன் வருமா அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படி ஒருவேளை என் விஷயம் மட்டும் கார்பெண்டராக வந்துச்சு, கண்டிப்பாக உனக்கு தேவையான கடையை நான் செஞ்சு தருவேன் அப்படிங்கிற மட்டும் சொல்ல. சரி அதெல்லாம் வரப்போ பார்த்துக்க அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ அவனும் கேட்குறான், ஆமாண்ணா உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், அதை பற்றி சொல்கிறதுனால அவ்வளோலாம் எதுவும் இல்லை, சரி உன் டைம் வச்சு கிளம்பு அப்படின்னு சொல்ல. அப்போ சரி என்ன நான் ஆனால் கண்டிப்பாக எனக்கு என் பவரை எனக்கு என் ஆசை கிடச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இங்கே செஞ்சே தருவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் போக சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மட்டும் மாறுபடும். அதாவது இப்போ மெஜிஷியன்னா மந்திரம் பண்ண முடியும், அதே நேரத்தில் ஒரு அட்வென்ச்சர்னால் அட்வென்ச்சரிங்கானதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் எனக்கு அப்படிங்கிற நம்ம ஹீரோ ஒன்று யோசிச்சு பார்க்குறான், நீ ஒன்றும் உண்மையான ஃபைட்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொன்னது அப்படியே தெரியுது. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் மட்டும் இருக்குது. ஸோ அதை யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே அவன் வீட்டுக்கு போயிடுறான். அப்படியே ராத்திரி நேரத்தில் நம்ம ஹீரோ அவன் வீட்டில் படுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது திரும்பவும் அதே ஃப்ளாஷ்பேக். நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் வெளியே வந்து நிற்கிறான். ஸோ அப்போ வந்து அங்கிட்டு அவனோ டக்குன்னு ஒரு ஸ்வாடை தூக்கி போடுறான். ஸ்வாடை தூக்கி போட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான், என்னை எதுக்காக அவசரமாக வர சொன்ன ஆர்எஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அவன் டக்குன்னு ஒரு டிஃபென்சிவ் சீல்டு மட்டும் ஒன்று போட்டு என்னை அட்டாக் பண்ணு கீடியான், என் முழு சக்தியை பயன்படுத்த சந்தேகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ நம்ம ஹீரோவை டென்ஷன் ஆகிட்டு டக்குன்னு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அட்டாக் பண்ணாலுமே அந்த ஷீல்டுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ அவனும் சொல்கிறான், இந்த பேசிகிட்டு இருக்கான், அதாவது வந்து நீ வந்து இப்போ டீமன் லார்டோட நடந்த அந்த சண்டையில் வந்து ஒன்றால் தான் எங்களுக்கு வந்து இப்போ பின்தங்கியே நாங்கள் இங்கேருந்து போயிருந்தேன். ஆனால் நான் வந்து கோலம் படையோட செகண்ட் ஹெட்டை சேர்ந்தவன். ஸோ அதனால் நான் இப்படி போயிட்டேன் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப அவமானமாக போயிடும். அதுக்கு பதிலாக வேணும்னா நான் வந்து இப்போ டீமன் லார்டோட படையை பற்றி விசாரிக்க போனேன்னு வேணால் சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணு அப்படிங்கிற நம்ம ஹீரோ கேட்கும்போது சரி நீ கேட்குற இந்த கடைசி விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ நம்ம ஹீரோ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ போக அப்போ அந்த ஆர்எஸ்ஓ உன்ட்டு இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் தந்துரு, ஏன்னா அது உன்னோடது கிடையாது, நம்ம டீம் வந்து சேகரித்து தந்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி அப்படிங்கிற மட்டும் அவனும் தந்துடுறான். ஸோ அதையே நம்ம ஹீரோ படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பெட்டில் படுத்துக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஒரு செல்டன் நாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த செல்டன் நாட்டுக்கு வந்து நான் வந்து இப்போ இங்கே வந்து ரெட்டின் பேரை வச்சுட்டு தங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்ன தான் ரூத்தி வந்து என் தங்கச்சி ரூத்தி வந்து என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட என்னை விடவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, இருந்தாலுமே கூட ஹீரோவை சொல்கிறான், நான் வந்து என்ன தான் இருந்தாலுமே கூட சோல்டன் வந்து இப்போ எனக்கு என் லைஃபுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறான். ஸோ இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ அங்கே மலையில் இருக்க ஹெல்பர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்கான். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது சொல்கிறான், எல்லாத்துக்குமே வித்தியாசமான டேலண்ட் கிடச்சிருந்தாலும் கூட சூழ்நிலை எப்படி வேணாலும் உயிர் வாங்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து தைரியமாகவே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து உன்னை ஏதாச்சும் பண்ணிருந்துச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கிட்டிருந்து ஒரு பிளாக் சூட் போட்டோன்னு வரோம். ஆல்பர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ தான் நான் பி ரேங்க், ஸோ என்னை நீ சார்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்போ அவனும் சொல்கிறான், நீ வந்து இந்த மலையில் அதிகமாகவே இருந்திருக்கேன்னு தெரியும், ஸோ அதனால் நீ வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும். அந்த அவுல்பேர் மான்ஸ்டர் இந்த மலையில் எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட பணமும் கிடைக்காத நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணோம். ஸோ அது மட்டும்தான் என்னோடய கனவை தவிர்த்து மற்றபடி ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணணும் அதெல்லாம் என்னோட இதே கிடையாது அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ அவன்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ சரி அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவங்கள போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறேன், நான் மட்டும் இப்போ அட்வென்ச்சர் பண்ண போனேன், என் பேர் 8 திக்கும் பாருங்க, ஸோ அதில் எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நைட்டு அங்கே வந்து கத்தி நிறைய பேர் இறந்து போன மட்டும் டெரராக சொல்கிறா. இப்போ அங்கிட்டு நம்ம ஹீரோ காமிக்க நம்ம ஹீரோ அவங்க காசெல்லாம் எண்ணி வச்சு சொல்லிட்டு இருக்கா சொல்லவும். அப்போ நம்ம ஹீரோ சரியாக ஷாக் ஆகிடுறான். ஸோ அதுக்கடுத்து அந்த தாத்தாவோட வீட்டுக்கு போய் பார்த்தா அப்போ வந்து நான் வந்து ரெட்டை குடிக்க வந்துட்டேன், இவனை விட ஹெர்பல் பிளான்ஸை பற்றி எவ்வளோ தெரிஞ்சவங்க யாரும் ஜாம்பி இதுவும் அதுக்கடுத்து இந்த ஒயிட் ஐஸ் இந்த ரெண்டுமே இப்போ வந்து தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே நேரத்தில் இங்கே உனக்கு வந்து இங்கே ஹெர்பல் பிளான்ஸ் இதை பற்றி தான் தெரியும்ல, இவனுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இவனுக்கு வந்து இன்னும் 24 மணி நேரத்தில் கண்ணு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கிட்டு இருக்க அந்த
என்கிட்ட வந்து கோக்கு இலைகள் இருக்குது, ஆனால் ரத்த ஊசி வந்து என்கிட்ட இப்போ இல்லையே, ஆனால் இந்நேரத்துக்கு இது மலையில் இருக்கிற சீசன் தான் அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ அந்த எல்ஃபு இருக்கானோ அப்போ நம்ம ஹீரோ கிட்ட விழுந்துட்டு ஹீரோ எடுத்துக்கிட்டு இருக்க, அப்போ அந்த அவுல்பேர் மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ முன்னாடி வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோ ஒரு வேளை நீ வந்து என்ன ஆல்பர்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு ஆல்பர்ட்டோட டீம் கிட்டேருந்து அப்படின்னு மட்டும் சொல்லும்போது, அப்போ டக்குன்னு அதுவும் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ ஒரே ஸ்லாஷ் அதோட கதையை முடிச்சிடுறான். கதையை முடிச்சு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிடுவோம். அப்போ அந்த ஆல்பர்ட்டோட டீமை வந்து பார்க்குறானுங்க. அப்போ பார்த்துட்டு இந்த ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கான் வெளியே வந்துட்டு. அப்போ நம்ம ஹீரோவோ என்னால் இப்போ ஒரு பை அளவு தான் ரத்த ஊசியை கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, மற்றபடி என்னால் முடியலையே அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கிட்டிருந்து வந்த கோஸை வந்து நம்ம ஹீரோவை நிறுத்த சொல்லிவிட்டு எப்போ இருக்குங்க அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோவை கொஞ்சம் யோசிச்சுட்டு, என்னப்பா நான் வந்து உன்ட்ட ஏதாச்சும் கேட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து எந்த சங்கோஜமும் இருக்காது அப்படிங்கிற மட்டும் கேட்க, சரி கேளு அப்படிங்கிற மட்டும் அந்த தாந்தாவை சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவரும் நம்ம ஹீரோவை சொல்கிறான். அப்போ சரி அப்படின்னா நான் கேட்க போகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்று தான் அப்படிங்கிற மட்டும் சொல்ல, சரி அப்படிங்கிற மட்டும் அவரு ஒத்துக்கிறாரு. என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அப்படியே அந்த ஒரு கில்டுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்துட்டுருக்கா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே சாம்பியன் ரித்தோ வந்துருக்காங்க அப்படிங்கிற மட்டும் சொல்ல, அவங்க வந்து அவங்களோட டீமில் என்ன சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அங்கே ரித்தோ போகிறா. அப்போ அங்கிட்டு இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டோ ரித் நீங்களா வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மட்டும் சொல்ல, அப்போ அவர் அந்த ரித்துங்களோட கேட்குறாரு, ஆனால் நீ எப்போவுமே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நான் பார்த்தது அப்படிங்கிற மட்டும் சொல்ல, இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டோட ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, ஸோ அதுக்காக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மட்டும் சொல்ல, இந்த ரத்த ஊசி இந்த செலிப்ரேட் பிளான்ஸ் எல்லாத்தையுமே அவன் வந்து இந்த நெருப்புக்கு நடுவில் போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தான் அப்படிங்கிற மட்டும் கேட்க, ஆமாம் இந்த ரத்த ஊசி எல்லாத்தையுமே அவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கார். அதுவும் எப்படி கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த டயத்தை வந்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து அதை போய் எட்டு வந்துட்டார். ஆனால் அதுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, அவ்வளோ எதுவும் கிடைக்கல. சரி ரத்த ஊசி தானே எல்லாருமே விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாட்ட சொல்ல, சரி அப்படிங்கிற மாட்ட அந்த இதை சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த ரத்துங்கிறவளோ. ஸோ அதுக்கடுத்து ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்கிறா, ஒருவேளை அவர் வந்து முன்னாடி ஒரு ஹீரோவாக இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாட்ட சொல்ல, அப்போ ரித்தோ ஹீரோவா அப்படிங்கிற மாட்டம் கொஞ்சம் யோசிக்கிறா. அப்போ வந்து என்னாச்சு அப்படிங்கிற கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாட்டம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்களுக்கே தேவையில்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோவை டக்குன்னு கையை நீட்டிட்டு, நான் வந்து உங்களோட ஜாலியாக இருக்கணும், அதே நேரத்தில் சரக்கு அடிக்கணும், வெயில் காலத்தில் உங்களோட ஜூஸ் குடிக்கணும், ஸோ இதே மட்டும் தான் என் வாழ்க்கை நிம்மதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கேன். இங்கேருந்து என் வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்கிறான். அவ்வளோதான் கோச், இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு. ஸோ இந்த எபிசோட் பிடிச்சவங்க என்னங்களை கமெண்ட் செக்ல சொல்லுங்கள். அது மட்டுமே இல்லாமல் எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஸோ என்னால் இப்போ ஒழுங்காக அவ்வளோவா கூட வீடியோ போட முடியாது. 1-2 நாளாக போட்டுட்ருக்கீங்க, இப்போயும் போடணும்னா என்னன்னு தெரில. ஸோ அதனால நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி அப்படின்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸ், இந்த வீக் அதுக்கப்புறம் அடுத்த வீக் வீடியோ வந்தால் தான் வரும். ஸோ அதுக்கடுத்து நான் வந்து கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அதனால் நம்ம சேனல் லைக் பண்ணி தக்காங்க வீடியோ வச்சு மறக்காம பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சு அனைத்து பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போனா தான் நம்ம சேனல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். சரி பாய் கோச், அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் மீட் பண்ணுவோம். பாய்.